ஹலோ, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன பண்ணுனேன்னு சொல்லிடுறேன். நேற்று சிவன் ராத்திரி நிறையா கொஞ்சம் வெளியில் போகணும். கோயில்களுக்கு அது இது எல்லோரும் போயிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. நான் வந்து நேற்று செய்யும் தொழிலே தெய்வம் சொல்கிற மாதிரி எனக்கு நேற்று வியாபார வாய்ப்பு கிடச்சிது. இறைவன்கிட்ட போய் நம்ம வேண்டுறதே எனக்கு நல்ல தொழில் வளத்தை கொடு, வியாபாரத்தை கொடு, அப்படி தான் நம்ம வேண்டிக்கிறோம். அது வந்து நேற்று எனக்கு கிடச்சிருந்தது. அதை தவற விடாமல் இறைவன் கொடுத்த இதாக பாக்கியமாக ஒரு ஒரு பொக்கிஷமாக ஒரு அருளாக ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கிட்டு அதுக்காக நான் கேரள மாநிலம் அணக்கராங்கிற இடத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே போய் நிறைய விழிப்புணர்வு முகாம் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ரைவேட் லிமிட்டடுங்கிற கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத ப்ராடக்ட்கள் எல்லாத்தையும் அந்த கம்பெனியில் இணைஞ்சு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஆயுர்வேத ப்ராடக்ட்டுகள் எல்லாத்தையும் பற்றி விழிப்புணர்வு முகாமில் பேசினேன். அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாநிலம் கேரள மாநிலம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் நிறைய பேர் அவங்கவுங்களுடைய உடல் குறைகளை சொல்லி அதுக்கு தேவையான ப்ராடக்ட்டுகள் எல்லாத்தையும் நிறையவே என்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக சந்தோஷமாக இருந்தது. காலையில் 7 மணிக்கு வீட்டில் கிளம்பி 12 மணிக்கு 12:30 12:30 மணி மிட் நைட்டில் தான் என்னால் வீட்டுக்கு வர முடிஞ்சது. வரும்போது காரில் போகும்போது நிறைய சிவாலயங்கள், நிறைய சீரியல் பல்பு போட்டது, மைக் செட்டு கட்டினது, நிறைய கோயிலில் நடந்த திருவிழாக்களை வர வழியில் பார்த்துக்கிட்டே வந்ததுனால மனம் சிவநாமத்தை உச்சரித்து கொண்டே வந்து நான் நல்ல ஒரு பாக்கியத்தை பெற்றேன். இன்றைக்கு நமக்கு மதிய உணவு என்ன அப்படின்னா வரகு அரிசியில் கஞ்சி வச்சுருக்கிறேன். இது வரகு அரிசி கஞ்சி உப்பு போட்டு கொஞ்சம் மோர் விட்டு கலந்து வச்சுருக்கிறேன். அதுக்கு இன்றைக்கி ஒரு தேங்காய் பூவில் நமக்கு நாட்டு சர்க்கரை போட்டு உருட்டின ஒரு தேங்காய் பூ உருண்டை ஒன்று, அதுக்கு ஒரு கருக்கு முறுக்கு ஏதோ வேணுமேங்கிறதுக்காக இது எடுக்காமல் சாப்பிட்றது தான் நல்லது, இருந்தாலும் முறுக்கு வச்சுருக்கிறேன். அதோடு சேர்ந்து ஊறுகாய் ஐட்டங்கள் இருக்குது. இது நேற்று ஊரில் பார்த்தேன், வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி நான் எடுக்கக்கூடியது வாழைத்தண்டு ஊறுகாய். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.